ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான அல்வா ரெசிபி. எல்லாருக்கும் நிறைய அல்வா ரெசிபி சாப்பிட்ருப்பீங்க. இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு கேரட் அல்வா. கேரட் ப்ளஸ் பீட்ரூட் ஆரோக்கியமான அல்வான்னு சொல்லலாம். அதுக்கு நான் ஒரு 3 கேரட் வேக வச்சு வச்சுருக்கிறேன், ஒரு பீட்ரூட் வேக வச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் குக்கரில் இது சாதம் வைப்பீங்க இல்லையா, அதுக்கு மேலே வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வெந்துடும். அப்படியே இல்லைன்னா இது நார்மலாக வேக வைக்கும்போது குக்கரில் அளவாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு பவுல் சுகர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சுகர் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 2 பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை 1.5 பவுல் எடுத்துக்கோங்க. இது முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே நட்ஸ் ஃப்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கேரட் இந்த பவுலில் போட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வேக வச்சது சாஃப்டாக இருக்குது. இல்லை மிக்சியில் ஒரு அடி அடிக்கிறதா இருந்தால் கூட பரவாயில்ல, அடிச்சுக்கலாம். நான் இந்த ஸ்மாஷர், பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணுறேன். அதை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது இந்த வேக வச்ச கேரட் இருக்கு இல்லையா, நான் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஏன்னா அதை ஸ்மாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் நீங்களுமே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இது பீட்ரூட் அதையுமே போட்டுக்கலாம். இது மிக்சியிலங்கும்போது ஈஸியாக இதுவாகிடும். இது பீட்ரூட் ஆப்ஷனல் தான், சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 3 ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கோங்க, இல்லை ஏலக்காய் பவுடர் இருந்தால் தனியாக போட்டுக்கலாம். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. தண்ணி நிறையா ஊற்ற வேண்டாம். ஒரு 3 ஸ்பூன், அரைப்படலை அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்களேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கு, கடாய் வச்சுருக்கு. ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான முந்திரி பாதாம் பிஸ்தா அக்ரூட் என்னென்ன நட்ஸ் தேவையோ அது போட்டுக்கலாம். நான் எல்லாமே பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இதை வறுத்துட்டு இந்த எண்ணெயிலே, இந்த பேலன்ஸ் இருக்குல்ல அந்த நெய்யிலே நம்ம அந்த கேரட் பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்குது இல்லையா, அந்த நெய்யில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் கேரட் அதை சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கிளறி கொடுங்க. சிம்மிலே வச்சு கிளறிக்கிடணும். உங்களுக்கே தெரியும் கேரட்டில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது. அது கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அதை சாப்பிட்டாங்க அப்படின்னா குறைபாடு நீங்கும். நிறையா குட்டீஸ் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசுலேயே இது கண்ணாடி போட்டுட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாலைக்கண் நோய் அப்படின்றாங்கல்ல, அதெல்லாம் வராமல் தடுக்கிறது என்ன அப்படின்னா இந்த கேரட் தான். அதே மாதிரி இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கேட்ராக்ட் அப்படின்ற கண் புரை நோய் வரும். அது கூட இதில் சாப்பிட்டாங்க அப்படின்னா, ஆனால் சுகர் இல்லாமல் சாப்பிடணும், சுகர் போட்டு சாப்பிடக்கூடாது. கேரட் பச்சையாக சாப்பிடணும் அப்படின்னா அது சரியாகும்.
ஓகே, இப்போ நல்லா கிளறி கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இது சேர்த்துக்கலாம், சுகர் சேர்த்துக்கலாம், சீனி சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபுட் கலர் எதுவும் தேவைப்படாது. உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சீனி சேர்த்துருக்கேன் நான். அதேமாதிரி பீட்ரூட் கூட எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்றது தெரியும். ரத்த அளவு கம்மியாக இருந்தது, ஹீமோக்ளோபின் கவுண்ட் கம்மியாக இருந்ததுன்னா பீட்ரூட் எடுக்க சொல்லுவாங்க. இது ரெண்டுமே வெஜிடபிள் வந்து ரெண்டுமே வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட் உள்ளது தான். அப்படியே கிளறி கொடுங்க, நல்லா இதுவாகட்டும். நல்லா இதிலலாம் ஒட்டாமல் அல்வா பதத்துக்கு வரணும். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ போட்ட சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி நல்லா இதுவாகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பால் பவுடர், அது வந்து பாலில் நான் கலந்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பாக்கெட் தான், 10 ருபீஸ்லேயே வருது பாருங்கள் இப்போலாம். அது வாங்கி ஒரு பாக்கெட் வந்து கலந்து அதுவுமே சேர்த்துக்கோங்க. கெட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. நிறைய பேர் இதுக்கு பதிலாக வந்து மைதா மாவு சேர்ப்பாங்க. மைதா மாவு அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து பால் பவுடரே இது பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து இது இயற்கையாகவே கலர்ஃபுல் காய்கறி தான். அதனால் வந்து நீங்கள் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்காதீங்க. கேரட்டு ஆரஞ்சு கலர், அது பீட்ரூட் வந்து நல்லா பிங்க் கலர், ரெண்டுமே சேர்த்து இயற்கையான ஒரு கலர் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதீங்க. இது வந்து ஒரு ஆரோக்கியமான அல்வா அப்படின்னு சொல்லலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பீசஸாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து இந்த சோள மாவு இருக்குல்ல, கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பாலில் இல்லை தண்ணியில் கரைச்சிட்டு இதில் கலந்துட்டு இது பண்ணிங்க, மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே கெட்டியாயிடும். நீங்கள் பீசஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி பீசஸ் எல்லாம் போடலை, அப்படியே தான் சர்வ் பண்ண போகிறேன். அதனால் இப்போ வந்து இந்த வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் போட்டுடலாம். இப்போ இந்த வறுத்து வச்ச நட்ஸ் போட்டுட்டு இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஓரங்கள் எல்லாமே ஒட்டாமல் வந்துட்டுருக்கு. நல்ல ஒரு கிளேசினஸ் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மூடி வச்சிடலாம். ஏன் அப்படின்னா இந்த கடாயில் உள்ள ஹீட்லேயே வந்து இன்னும் கெட்டியாகும். அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம்.
இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா நல்லா ஓரங்கள் எதுவுமே ஒட்டாமல் அழகான பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு பவுலில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வாவ், சூப்பர்! ஆரோக்கியமான முறையில் அருமையான சுவையில் கேரட் அண்ட் பீட்ரூட் அல்வா இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு டேஸ்ட். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கும் கொடுங்க. இந்த மாதிரி ஹெல்தி ரெசிபீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதை ஃபாலோ பண்ணலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் with your friends, relatives and neighbors, and thanks for watching.